இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் எங்கே கேட்டீங்க? இல்லைண்ணா நீங்கள் எங்கே கேட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. என்னென்னா நம்ம விஜய் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரே அறியாமல் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகனதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வில்லேஜ் பையனாக வந்துட்டு என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணார். கண்டிப்பாக வந்துட்டு ப்ரோமோ பார்த்து அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா வில்லேஜ் பையன் வந்துட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பானையில் வந்துட்டு டிராயிங் வரைகிறது, அப்புறம் அடுப்பு செஞ்சு அதில் ஒரு டிராயிங் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தைக்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. கோலம் போடுறதுக்கு வேறு கற்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோமோலாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. பார்க்கலாம், அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு எபிசோடாக தான் இன்றைக்கி போயிருக்கோம். அப்படின்னு போயிருக்கும். எபிசோடு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பி ஒருத்தர் நம்ம கிருஷ்ணா வந்து விட்டார். கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா டே பை டே வந்துட்டு இது வேலையை வந்து அப்படியே வந்துட்டு ஸ்லோ ஆக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம வேஸ்ட்ரினா வந்து நம்ம காவேரி வந்து சொல்லிவிட்டார் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் வந்து இப்படி ஒரு பையனை வந்து நம்பி உள்ளே விட்டா அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது நமக்கு. என்னடா இது, இவனை நம்பி நம்ம உள்ளே விட்டு இவன் வந்து ஒரு 6 மாதம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம கிருஷ்ணா பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவுமே வந்துட்டு டவுனாக போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுமையாக. என்னென்னா இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா நம்ம சிந்துவும் நம்ம அம்மா இருக்காங்களா முத்துமலரும் வந்துட்டு கோலம் போட்டுட்ருக்குறாங்க. கோலம் போட்டுட்டு இருந்தோன்னா நம்ம சிந்துக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா கீழே அந்த ஃபோன்லேயே வந்துருச்சு. அப்பட்டமாக தெரியுது அவர் தான் பசுபதி அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே வந்துட்டு பசுபதி இதுக்கு பின்னாடி இருந்துட்டா ஏதோ டியூன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. பார்க்கலாம் நம்ம பசுபதியோட திட்டத்தை வந்து எப்போ வந்து வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிந்துவும் இப்போ பண்ணுறது சரி கிடையாது. நம்ம முத்துமலர் பண்ணுறதும் சரி கிடையாது. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். நம்ம காவேரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி போய் நம்ம விஜய்கிட்டே சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கங்க. நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.